ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நேற்று முந்தானியத்து ஃபஸ்ட்டு வந்து பிரத்யங்கிர அம்பாள், அடுத்தது பகலாமுகி. அதாவது எடுத்துக்கிட்டோம்னா ஒரு விதமான தீய குணங்களை நம்ம ஜெயிக்கிறதுக்கும் ஒரு விதமான தீய சக்திகளை நம்ம ஜெயிக்கிறதுக்கும் ஒரு தெய்வம் இருக்குன்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு. பகலாமுகி அம்மன் வந்து 6 தீய குணங்களை ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டு உதவுவாங்கன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. வந்து இவங்க பிரத்யங்கிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 தீய குணங்கள் ஜெயிப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பகலாமுகி எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் மனசை வந்துட்டு ஒருநிலைப்படுத்துறதுக்கான தெய்வம். மனசு ஒருநிலை இல்லாத தன்மை, மனசு ஒருநிலை இல்லாததுனால வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து பகலாமுகி அம்மன் சரி பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். அடுத்த வீடியோ எதை பத்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு தாரா அம்பாளை பத்தி. தாரா அம்பாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட வேலை ஒண்ணுதான் உங்களுக்கு கொடுக்கறது. ஒரே வார்த்தை சொல்ல போனா ஸ்டெடினஸ். அதாவது வந்து எப்படின்னா பிடிப்பு. உங்கள் வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் போயிட்டு இருக்குது அப்படின்னு வைங்களேன், அவள் வந்து ஒரு நல்ல பிடிப்பு கொடுப்பாள். தாரா அம்பாளை வந்து அந்த ஒரு வார்த்தையில் வந்து அடக்கிடலாம். எடுத்துக்கிட்டோம்னா அடக்க முடியாது, அந்த ஒரு வார்த்தையில் கொண்டு வரலாம். சொல்ல போனோம்னா தாரா அம்பாள் அடக்கவெல்லாம் முடியாது, ஒரு வார்த்தையில் கொண்டு தான் வர முடியும். அதாவது எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட கோர் பிலாசபி அதுதான். ஏன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ஷோபிய பைரவா தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாரா அம்பாளோட துணை. அக்ஷோபியாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா ஸ்டெடினஸ்னு அர்த்தம். நல்லா ஸ்டெடியாக இருக்கக்கூடிய விஷயம், ஓகேவா? ஏன்னா தாரா அம்பாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எர்த்குவேக் மாதிரி, ருத்ர தாண்டவம் மாதிரி அவள் வந்தானாலே ஒரு பூகம்பம் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் அவள் மந்த்ராவை சொல்லும் போதே உங்கள் லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஷேக்கினஸ் வர ஆரம்பிச்சு, எல்லாத்தையும் போட்டு குலுக்கி எறிவா. எதுக்கு அப்படி பண்ணுவாங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நிலைத்தன்மையை குலைக்கக்கூடிய விஷயங்களோ அது எல்லாத்தையும் தாரா அம்பாள் நீக்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு அந்த முதல்ல வந்து ஒரு குலுக்குவா. இன்னொன்று வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தாரா அம்பாள் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கத்திரிக்கோள் இருக்கும். மற்ற எல்லா தெய்வங்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெப்பன் வச்சிருப்பா. பட் இவ கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்திரிக்கோள் இருக்கும். சம்மந்தமே இல்லாத மாதிரி. மற்ற எந்த தெய்வத்துக்கு கத்திரிக்கோளில் தாரா அம்பாளுக்கு மட்டும் ஏன் அந்த கத்திரிக்கோள் இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா தாரா அம்பாள் உங்களுக்கு தேவையில்லாத உறவுகள்லேருந்து உங்களுக்கு விடுதலை தருவாள். தேவையில்லாத சூழ்நிலைகள், தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத ரிசோர்ஸஸ் முதல் கொண்டு உங்களுக்கு ஒரு விஷயம் ரிசோர்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்ட்டு முடிவு பண்ணாலும் அதையும் வெட்டி எறிஞ்சிடுவா. ஸோ தேவையில்லாத விஷயங்களை உங்கள் லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணுறது தாரா அம்பாள் உங்களுக்கு உதவி பண்ணுவா. இன்னொன்று கடினமான சூழ்நிலைகள், ரொம்ப 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 கடினமான சூழ்நிலைகளிலிருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு உத்வேகமும் சக்தியும் அதுக்கான மனோதைரியத்தை பலத்தையும் வந்துட்டு உங்களுக்கு தாரா அம்பாள் கொடுப்பா. நீங்கள் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க வைங்களேன், தாரா அம்பாளை மட்டும் காலை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து அப்படியே போனீங்கன்னா தாரா அம்பாள் உங்களை அழகாக அந்த உக்கரமான ஒரு சூழ்நிலையிலேருந்து வெளியில் கொண்டு வருவான். ஆனால் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து பிடிக்கணும், காலை இறுக்கப்பட்டிருக்கணும். உன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லை அப்படின்னு நீங்கள் இருக்கப்பட்டு நீங்கள் தாரா அம்பாளோட மந்திரத்தை சொல்லி நீங்கள் தாரா அம்பாளை வேண்டி நீங்கள் போனீங்கன்னா அவன் வந்து ரொம்ப உக்கரமான தீவிரமான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை அப்படியே அழகாக வெளியில் கொண்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் அந்த எண்ட் ஆஃப் அந்த டனலில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத பீப்புள், தேவையில்லாத அட்டாச்மெண்ட், நெகட்டிவான பீப்புள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட இன்டென்ஷன் உங்களுக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் ஒருத்தவங்க வந்து ரொம்ப நல்லவங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைப்போம். அப்போ வந்துட்டு தாரா அம்பாள் என்ன பண்ணுவான்னா அவங்கள கரெக்டாக விட்டுவான். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவள் வந்து ஒரு நெகட்டிவான பர்சன்கிறது வந்து நானே ரொம்ப நாள் டிடெக்ட் பண்ண மாட்டேன். எவ்வளோ இன்னர் ஒர்க் பண்ணி இவ்வளோ சைக்காலஜி தெரிஞ்சிருந்து என்ன பிரயோஜனம். ஆனால் தாரா அம்பாளோட உபாசனை பண்ண ஆரம்பிச்சு இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு வந்துட்டு ராஜஸ்ரீ நந்தி உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் தான் வந்து தாரா உபாசனா வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அவர் சொன்ன வார்த்தைகளையே நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா எடுத்துக்கிட்டோம்னா தாரா அம்பாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெட்ட ஆரம்பிப்பேன், இன்க்ளூடிங் ரிலேஷன்ஷிப்ஸ். அப்படிங்கிற போது அந்த உபாசனை பண்ண ஆரம்பிச்ச உடனே அவங்களோட உண்மையான சொரூபம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. தாரா அம்பாள் உண்மையான சொரூபத்தை காமிச்சு அவங்கள லைஃப்லேருந்து வெட்ட ஆரம்பித்தாங்க அழகா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ எடுத்துக்கிட்டோம்னா தாரா அம்பாள் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை உங்கள் லைஃப்லேருந்து அப்படியே அழகாக வெட்டி 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 வீசுவாங்க. அப்போ என்னன்னா வந்து உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு என்ன மிஞ்சும்னா உங்கள் லைஃப்பில் எது வந்து உங்களுக்கு வந்து நல்லதோ, உங்களுக்கு வந்துட்டு உங்களோட லைஃப்பை வந்துட்டு பெஸ்ட்டாக ஆக்கக்கூடிய விஷயங்கள், அது வந்து ஆட்களாக இருந்தாலும் சரி, குணாதிசயங்களாக இருந்தாலும் சரி, பிஹேவியர் ட்ரைட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்தும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் வைத்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான பாதையை வந்து தாரா காமிப்பேன். நீங்கள் வந்து இந்த ஆர்டரை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பிரத்யங்கிரா சொன்னேன். பிரத்யங்கிரா என்ன பண்ணுவா, உங்களுக்கு 6 தீய குணங்கள்லேருந்து வெளியே கொண்டு வருவா. அது தீய குணங்கள்லேருந்து வெளியில் வரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு எதை வேணுமோ அதை உங்களால் ஈர்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பிரத்யங்கிரா அம்பாள் அதை வந்து உங்களுக்கு உறுதியாக செய்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பகலாமுகி உங்களோட மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்துகிறாங்க. எப்போ மனசு வந்து ஒரு நிலையாக இருக்குதோ அப்போ தான் வந்து உங்களால் வந்து ஒரு விஷயத்தை செய்யவே முடியும். உங்களுக்கு செயல்திறன் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. உங்கள் மைண்டு வந்து கரெக்டான கான்ஃபிகரேஷனில் கரெக்டான தன்மையில் இருக்கும்போது உங்களால் வந்து கரெக்டான திசையில் போக முடியும். இப்போது 6 தீய குணங்களை ஜெயிச்சாச்சு, கரெக்டான திசையில் வந்து உங்கள் மைண்டை செலுத்த ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது வந்து உங்கள் மைண்டு ஸ்டெடியாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பாதையில் போகிறீங்க, அந்த பாதை வந்து கரெக்டான பாதைன்னு உங்களுக்கு தெரியுது, ஆனால் தடங்கல்கள் வரும்போது நீங்கள் தடுமாறக்கூடாது.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அந்த தடுமாற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு தான் தாரா அழகா பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போவோம். ஸ்டெடினஸோட அந்த ஸ்டெடினஸ் எலமெண்ட் ஆட் பண்ணுவோம். அப்போ என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்குள்ளார வந்து ரியாலிட்டியில் இருக்குதோ அதை நீங்க சரி பண்றீங்க. நெக்ஸ்ட் வெளி உலகம் பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் உங்க திங்கிங் மைண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்றீங்க. உங்க மைண்டை கரெக்டான ஒரு நிலைக்கு கொண்டு வரீங்க. ஒரு கரெக்டான ஒரு தெளிவான ஒரு தன்மை கொண்டு வரீங்க பகலாமுகி வச்சு. அடுத்தது வந்து அது வந்து ஒரு டைரக்ஷன்ல போகும்போது அது நிலை தடுமாறாம இருக்கிறதுக்கு தாரா. காளியோட தன்மையை வந்து நாளைக்கு நம்ம பேசுவோம். அதாவது எடுத்துக்கிட்டோம்னா நீங்க இது பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அழகா சீக்வன்ஷியலா ஆர்கனைஸ் பண்ணி நான் பார்த்திருப்பேன். உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பிரத்யங்கராவை நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு பகலாமுகியை பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவான ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ரக்சர் நான் கொடுத்துருப்பேன். என்னன்னா வந்து இந்த அம்பால வந்து நீங்க இந்த வரிசையில வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிறது வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அப்போ நீங்க வந்து அந்த ஆர்டர்ல நீங்க வந்தீங்கன்னா இட் வில் பி ஹைலி பெனிஃபிஷியல் டு யூ. இது நான் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணது நான் இந்த விதமா இருந்தாலும் இதை நான் வந்து என் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹைலி பெனிஃபிஷியலா இருக்கும் நீங்க இந்த ஆர்டர் படி போனீங்கன்னா. அந்த ஒரு இன்சைட்டோட நான் விடைபெறுகிறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. லைஃப்ல ஸ்டெடினஸ் இல்லைன்னா நீங்க வந்து லைஃப்ல வந்து நீங்க என்னதான் வந்துட்டு கிளியரான கோல்ஸ் வச்சிருந்தாலும் நீங்க என்னதான் வந்து பண்றணும்னு நினைச்சாலும் உங்களால வந்து போய் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது. ஸோ தாரா அம்பாள் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெடினஸை கொடுத்து உங்க இலக்கை அடைய வைப்பா. எதெல்லாம் உங்க லைஃப்ல வந்து ஸ்டெடினஸை குறைக்கக்கூடிய எலமெண்ட்ஸோ அதை வந்து கட் பண்ண ஆரம்பிப்பா அழகா. ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டெடினஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு எது வந்து ஸ்டெடினஸை வந்து குறைக்குதோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கட் பண்ணாதானே வந்து உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு ஸ்டெடினஸ் இருக்கும். அதுதான் தாரா அம்பாள் செய்வா. தேவையில்லாத ஆட்களோட சேர்றது, தேவையில்லாத ரிசோர்சஸ் உங்களுக்கு அளவுக்கு மிஞ்சின தேவையுமே வந்து உங்களுக்கு அன்ஸ்டெடினஸை கிரியேட் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, 10 லட்சம் தேவைங்கிற இடத்துல நீங்க 20 லட்சம் வச்சிருந்தனால நீங்க அன்ஸ்டடியா ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா அந்த 10 லட்சத்தை எக்ஸ்ட்ரா தேவையில்லாத அமௌண்ட்டை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணும். அப்படிங்கிற போது தேவைக்கு மிஞ்சினதை வச்சிருந்தாலும் உங்களுக்கு அன்ஸ்டெடினஸ் கிரியேட் பண்ணும். தாராம்பால்ல இதெல்லாம் அழகா கட் பண்ணுவாங்க உங்களுக்கு. பிகாஸ் ஷீ நோஸ், அதான் அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ். அப்போ இந்த ஸ்டெடினஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்க பாதையில நீங்க கரெக்டா நடக்க முடியும். ஒரு தெளிவான பாதையில நீங்க வந்து கரெக்டா ஒரு கிப்போட நடக்கும்போது நீங்க உங்க இலக்கை அடையிறது வந்து மிக எளிது. அதனால வந்துட்டு தாரா அம்பாலோட ஸ்டெடினஸை நீங்க எம்பாடி பண்ணி உங்க லைஃப்ல எல்லா விதமான சௌபாக்கியமும் பெற்று நீங்க இலக்கை போய் அடையணும்ட்டு நான் வந்து பிரார்த்திக்கிறேன் தாரா அம்பால. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.